இந்திய கிரிக்கெட் அணியின் T20 கேப்டன் பதவியில் இருந்து சூரியகுமார் யாதவை நீக்க BCCI திட்டமிட்டு வருவதாக வெளியாகும் தகவல்கள் கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. சூரியகுமார் யாதவின் தலைமையில் இந்திய அணி 20 ஓவர் உலகக்கோப்பை வென்று சாதனை படைத்திருந்தாலும் சமீப காலமாக அவரது பேட்டிங் ஃபார்மில் ஏற்பட்டுள்ள சரிவு தேர்வு குழுவினரை யோசிக்க வைத்துள்ளது. குறிப்பாக IPL 2026 சீசனில் 13 போட்டிகளில் ஆடி வெறும் 270 ரன்கள் மட்டுமே அவர் எடுத்திருந்தது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்திய அணியின் முன்னாள் தலைமை தேர்வாளர் MSK பிரசாத் BCCIக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். செய்தி நிறுவனங்களுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பேசிய பிரசாத், சூரியகுமார் யாதவை இந்த நேரத்தில் கேப்டன் பதவியில் இருந்து நீக்குவது தவறான சமிக்கையை உலகிற்கு அனுப்பும் என்று தெரிவித்துள்ளார். ஒரு உலகக்கோப்பையை வென்று கொடுத்த கேப்டனை ஒரு சில போட்டிகளில் சரியாக விளையாடவில்லை என்பதற்காக நீக்கக்கூடாது என்பதே அவரது வாதம். அதற்கு பதிலாக சூரியகுமாருக்கு துணையாக ஒரு இளம் வீரரை துணை கேப்டனாக நியமித்து வருங்கால தலைவராக அவரை உருவாக்க வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்ய சனிக்கிழமை மும்பையில் BCCI அதிகாரிகள் கூடுகிறார்கள். இந்த கூட்டத்தில்தான் சூரியகுமாரின் எதிர்காலம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. 20 ஓவர் கேப்டன் பதவிக்கான ரேஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன் மற்றும் இளம் வீரர் திலக் வர்மா என ஒரு பெரிய பட்டியலே உள்ளது. இதில் ஸ்ரேயாஸ் ஐயர் முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் உலகக்கோப்பை மற்றும் IPL என தொடர்ந்து ஆடி வரும் சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அயர்லாந்து போன்ற அணிகளுக்கு எதிராக ஒரு 2ஆம் தர அணியை அனுப்ப வேண்டும் என்று பிரசாந்த் பரிந்துரைத்துள்ளார். IPL தொடரில் சிறப்பாக செயல்பட்ட ரஜத் படிதார், இஷான் கிஷன் போன்ற வீரர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பதன் மூலம் இந்திய அணியின் அடுத்த கட்ட பலத்தை அறிய முடியும் என்பது அவரது கருத்து. சூரியகுமார் யாதவிற்கு இன்னும் சில தொடர்களில் வாய்ப்பளிக்கப்படுமா அல்லது ஸ்ரேயாஸ் ஐயர் வசம் கேப்டன் பொறுப்பு ஒப்படைக்கப்படுமா என்பது சனிக்கிழமை மாலைக்குள் தெரிந்துவிடும். உலகக்கோப்பை நாயகனை நீக்க துடிக்கும் BCCIயின் இந்த நகர்வு இந்திய அணியின் ஒற்றுமையை பாதிக்குமா அல்லது ஒரு புதிய மாற்றத்திற்கு இது வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.